வேணாம்னா நீ சபைக்கே வர தேவையில்லை. ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டுல நம்ம குடும்பத்துல நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா இருக்கேன். காப்பி குடிச்சிட்டீங்க, ஹாப்பியா இருக்கீங்க. இப்ப சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கை கரண்ட தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா? தூக்கக்கூடாது. சிஸ்டர் நீங்க தூங்குறீங்க, தூங்கக்கூடாது. சந்தோஷமா ஆண்டவர் பாடலை பாட போறோம். ஒரு பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா. பாடல் ஒரு பாடலை பாடிட்டு ஐயா கையில செய்தி கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. அவர் செய்தி முடிச்சுட்டு ஐயா கையில நம்ம என்னன்னா திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தவங்க மாத்திரம்தான் இந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருத்தர வாக்கு தத்துவத்தை எடுத்துங்க. ஆளுக்கு ஒரு வாக்கு தத்துவம், ரெண்டு வாக்கு தத்துவம் எடுத்துக்காதீங்க. எல்லாரும் வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் 2026ஆம் நான் ஆண்டவர் சொல்லி நன்மை நடக்கணும். டேவிட் பக்கம் வாங்க, வாங்க. எல்லாரும் எடுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாதானம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பாசமா நாங்கள் ஜெபம் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டுல முதல் துவக்க ஜெபம் வாங்க. சீக்கிரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே நல்லவரே உம்மை சோதரிக்கிறோம். வல்லவரே உம்மை சோதரிக்கிறோம். ஆராயவரே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை சோதரிக்கிறோம். நீதியின் தேவனே அப்பா உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஒரு மனமாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. ஆண்டவரே நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக உம்முடைய சித்த கிருபைப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா நன்றியோடு உம்மை சோதரிக்கிற ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை சோதரிக்கிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிற தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே வந்தவர்கள் வந்தவனமா போகாதபடி ஒரு நிறைவோடு சமாதானத்தோடு அற்புதத்தோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறப்பா. ஒவ்வொருவர் மேல தேவ பிரசனம் தேவ வல்லமா ஆண்டவரை கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஊழியக்காரர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஊழியக்காரர்கள்லாம் பலப்படும்படியாய், ஊழியக்கார சுகத்தையும் நலத்தையும் விரும்புகிற தேவன் ஆண்டவரை
கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டவரே ஊழியங்கள் பலுகி பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாடுகளிலும் அநேக தேசங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஊழியங்கள் பலுகி பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமாக்களை கொண்டு உம்மை ஆராதிக்க துதிக்க பாட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிரமிக்கத்தக்க அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரால் ஆகாது எதுவுமே கிடையாதப்பா. என் தேவனால எல்லாம் ஆகும் ஆண்டவரா. ஓ ஆண்டவர் 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் இந்த இம்மானுவேல் திருச்சபை கட்டி முடிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரா. ஏசப்பா நீர் அற்புதம் செய்கிற தேவன், ஏசப்பா நீர் அதிசயம் செய்கிற தேவன் ஆண்டவரா. ஆண்டவரே இந்த வருடம் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் சொன்னது போல ஆண்டவரே அந்நிய கண்களில் எங்க சொந்த கண்கள்ல பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா பாடல் பகுதியை ஆசீர்வதித்து கொடுங்க, வேத வசனத்தை ஆசீர்வதித்து கொடுங்க, சாட்சியின் பகுதியை எழுப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. இயேசுவின் நாம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவருடைய பாடலை பாட போறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உருவானாலும் ஆழ்வானாலும், உருவானாலும் ஆழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரத்திலும் அன்னையின் பாதையிலும், நேரத்திலும் அன்னையின் பாதையிலும் நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேவானாலும் தாழ்வானாலும், தேவானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, இப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓட்டதிலும் ஊதிய பாதையிலும், ஓட்டதிலும் ஊதிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வந்தாலும் நற்பகல் வந்தாலும், வந்தாலும் நற்பகல் வந்தாலும் நமக்கு தங்களுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு தங்களுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருக்க.
ரட்சகரை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். செய்திக்காக யார் ஒருவர் ஜெபம் இப்போது சூசனா பாசமா ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் சாட்சி. 2025ஆம் ஆண்டுல எவ்வளவு உபோதரப்பட்டிருப்பீங்க, ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்கிறாரு, எல்லாரும் சாட்சி சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சிறு சாட்சியத்தை கற்றுக் கொள்றான்னு கூறி நன்றி. 2025ஆம் ஆண்டுல அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், எல்லாருக்கும் பண பிரச்சனை நிறைய இருந்தது. ஊழியத்தின் பாதையிலையும் அதிகமாக சபை கட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அதுக்காக மட்டுமே அதிகமாக பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் 2026ஆம் ஆண்டில் சபை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யணும். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா சொல்லுவோம். புது வருஷம் பாட்டு பாடுறாங்கல்ல, இந்த வருஷம் அவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனால புது வருஷம் சம்மந்தப்பட்ட ஒரு 3 சரணங்களை மட்டும் பார்ப்போம். ஆமென். சொல்கிறேன். புது வருடம் பிறந்திட்டது, புது மனதாய் துதித்திடுவோம். புது வருடம் பிறந்திட்டது, கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு பாட்டு பாடிடுவோமா? இந்த வருஷம் இயேசு தந்த வருஷம் இனிதான நல்ல வருஷம்.
புத்தகம் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப அரிது. இன்னொரு பாட்டு பாடலாம். சந்தோஷ புத்தாண்டு இயேசு தருகிறார். அடுத்து சொல்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு நம்ம தெரிவித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய காரியம் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் நாம் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த லிஸ்டில் ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு நிறைய பார்த்தோம். பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்வார். அடுத்து என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 24 லிஸ்ட் இருக்குது. அதனால் அதில் நம்ம நிறைய உள்ளே போகாமல் நன்மையான காரியங்களை செய்வார். என்ன காரியங்களை செய்வார்? நன்மையான காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நன்மையான காரியங்கள் அப்படின்னா நன்மைங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த முறை வரும்போது நன்மையான காரியம் என்னன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நன்மை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 85 ஸ்தோத்திரம் 85:12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப நன்மையான காரியங்களை செய்வதற்கு தேவன் என்ன செய்யணும்? நன்மை தரணும். அல்லேலூயா. ஆமா, தேவன் நன்மையான காரியங்களை செய்யணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்? நன்மை தரணும். அல்லேலூயா. இப்ப நன்மைங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் இது கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த பிரசங்கம் 1 வருஷம் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 4 வாரமும் அதுதான் பேசுவேன். 12 மாதமும் அதுதான் பேசுவேன். எல்லா வாரமும் அதுதான் பேசுவேன். இந்த பெரிய காரியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் கடந்த வருஷம் ஃபுல்லாக நான் பேசியிருக்கிறேன். இதில் நன்மையான காரியங்களை செய்வாருங்கிற விஷயத்தில் கர்த்தர் நன்மைங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நன்மை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 85 12வது வசனத்தில் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். நல்ல கவனிங்க. தேசம்னா என்னது? யாருக்காவது தேசம்னா அதுக்கு மொழிபெயர்ப்பு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லக்கூடாது. தேசம்னா என்னது? தேசம் தன் தேசம்னா என்னது? கரெக்டாக சொல்லணும். சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு வசனம் இருக்குது. யோகம் சொல்கிற மாதிரி இன்னொரு வசனம் சொல்கிறேன். தேசமே பயப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்தை பார்த்து சொல்கிறாரா? வரைபடத்தை பார்த்து சொல்கிறாரா? கலிகூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரைபடத்தை பார்த்து சொல்கிறாரா? தேசங்கிற வரைபடத்தை பார்த்து சொல்கிறாரா? இல்லை, தேசம்னா நம்ம தான். அல்லேலூயா. இந்திய தேசம் அப்படின்னா நம்ம தான். அல்லேலூயா. ஆமாம். இப்போ தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறுவது பெரிய காரியங்களை செய்வார் சொல்லப்பட்டிருக்குல்ல. தேசமேன்னு சொல்றது யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்குது? நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். தேசம் பலனை தரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு நன்மையை தருவார். அது எப்படின்னா தேசத்துள்ள ஜனங்கள் மூலமாக நமக்கு பலன் வரும். எல்லா ஜனங்கள் மூலமாக நமக்கு என்ன செய்யணும்? பலன் வரும். தேசத்தின் மீது நமக்கு பலன் வரும். விவசாயத்தின் வழியாக நமக்கு பலன் வரும். தமிழ்நாடு வழியாக நமக்கு பலன் வரும். அல்லேலூயா. தேசம் தன் பலனை கொடுக்கும். தேசத்தினுடைய பலனை யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு பலன், இந்தியா பலன் யாராவது சொல்லக்கூடாது. வேறு யாராவது சொல்லுங்க. என்ன பலன் கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குங்க? ஒரு பலன் கிடைச்சு என்ன பலன்? இலவச பேருந்து பலன், மகளிர் 1000 ரூபாய். இப்போ அதாவது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ஆளுகையில் உள்ளவங்ககிட்ட இருந்து நமக்கு பலன் தர்றாரு. நல்ல ஆமாம், தேசம் தன் பலனை கொடுக்கும். இப்போ இதே மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஆந்திராவில் ஆந்திரா மாநிலத்தில் சோத்திரம், கர்நாடகா மாநிலத்தில் சோத்திரம் பாஸ்டர்மாருக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்குது. இந்த சர்ச்சை நடத்துகிற பாஸ்டர் சர்டிஃபிகேட் கொண்டு காமிச்சு ஒரு மணி எழுதி கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு அற்புதம் என்ன செய்யும்? ஆமாம், அதுக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. அதாவது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய இருக்கு. தேசம், இந்த தமிழ்நாடு, இந்தியா நமக்கு பலன் கொடுக்கும். ஆமென். இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் நமக்கு என்ன செய்வாங்க? பலன் கொடுப்பாங்க. எல்லாரும் ஆடுகளாய் மாறுவாங்க. தேசத்தில் உள்ள எல்லாரும் எப்படி மாறுவாங்க? ஆடுகள். ஆட்டுல இருந்து என்னெல்லாம் கிடைக்கும்? பால் கிடைக்கும். ஆமா, இறைச்சி கிடைக்கிறது. ஆடுல இருந்து வேற ஆட்டு சாணம், உரம் கிடைக்குது. ஆமா, அடுத்து தோல், கம்பளி உள்ளன் கிடைக்குது. இப்படி நிறைய விஷயம் கிடைக்குது. இப்போ மனிதர்கள் தான் என்னவா இருக்கிறாங்க?
ஆடுகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ இந்த ஆடுகளிடத்திலிருந்து, தேசத்தின் மக்களிடத்திலிருந்து, தேசத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த நன்மை நமக்கு வரும்போது நம்ம நன்மை செய்யணும். நமக்கு நன்மை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஏன்னா இயேசுநாதர் என்ன செய்தாரு? நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறார். எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 30ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து செய்த சில காரியம் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் நன்மை செய்தார், நன்மையை கொடுத்தார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 30:10-38. ஆண்டவர் நசரேனாகிய இயேசுயா, நசரேனாகிய இயேசு இயேசு நாசரேத்து ஊர்ல பிறந்ததுனால, பெத்லகேம் நாசரேத்து ஊர்ல பிறந்ததுனால அவருக்கு பேர் என்ன பேரு? நசரேயன். அல்லேலூயா. இந்தியாவில் நாசரேத்து எங்க இருக்குது? தூத்துக்குடியில் இங்க என்ன இருக்குது? ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்திய முழு உலகத்துக்கும் முக்கிய நகரம் எது? எருசலேம். அதுன்னு எருசலேம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு முக்கிய நகரம் எது? சென்னைப்பட்டினம். ஆமென். ஏன் சென்னைப்பட்டினம்? சென்னைப்பட்டினத்தில் இயேசுவோடு வாழ்ந்த சீசன் தோமா இந்த இடத்துல வந்து வாழ்ந்து, இந்த இடத்துல தண்ணி குடிச்சு சோறு சாப்பிட்டு, இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லி சபையை கட்டினார். ஃபர்ஸ்ட் எங்க சபை கட்டினாரு? கேரளாவில். ரெண்டாவது எங்க சபை கட்டினாரு? சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சபை இருக்கு. ஆமாம், ஒரு சபை இருக்கு. அது சும்மா சொல்றாங்க, நமக்கு தெரியாது. இப்படி அநேக சபைகளை இந்தியாவில் தோமா முதல்ல நம்ம தென் மாநிலத்தில் தான் கட்டியிருக்கிறார். ஆமென். ஆமாம், அதனால இந்தியாவில் எருசலேம்னு அழைக்கப்படுகிற இடம் எது? சென்னை. நாம் வாழ்கிற பூமி. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நன்மை செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவருடைய சீசர்கள் எல்லாம் நன்மை செஞ்சாங்க. இந்த வசனத்தை வாசிங்க. ஆமா, பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். 2 காரியம் நல்ல கவனிங்க. பரிசுத்தாவினால் நிரப்பினார், வல்லமையினால். அப்படி என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியாகிய வரத்தினால நம்ம நிரப்ப ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு பரிசுத்தாவின் வரம் கிடைக்குது. பரிசுத்தாவின் வரம் பெற்றுக் கொண்டவர்களுக்கு வல்லமை கிடைக்காது. வல்லமைனா அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? அதான் சொல்ல முடியும். பவர். என்னது? பவர். அதுக்கு தமிழ் சொல்லுங்க. இந்த பவருக்கு சக்தி. அது இல்லையா? அது கிரகமுக்கு எல்லாம் கைப்பற்றும். ஆமாம், சக்தி. சக்தி. அல்லேலூயா. வல்லமைக்கு இன்னொரு பெயர் என்னது? சக்தி. அதாவது வரம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? வரம். அந்த வரம் நமக்கு தருகிறார். தேவன் இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பின உடனே என்ன நடந்துச்சு? அவர் கூட இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்களோடு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். தேவன் கூட இருக்கிறார். அப்போ நன்மை மட்டும்தான் செய்யறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதனாலதான் அவர் நன்மை தருகிறார். தேவன் ஸ்தோத்திரம் நன்மையானதை அதனால அவர் நன்மை மட்டும்தான் செய்யறாரு. இப்போ அவருடைய பிள்ளைகள் நாம, அவர் நமக்கு தகப்பன், நாம அவருடைய பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒரு வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து கவனிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சோதரம். தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி நீ பேசுற அந்த வசனம் மேலான அதிகாரமுள்ள ராஜாக்கள் அப்படின்னா யாரு? மேலான அதிகாரமுள்ள ராஜாக்கள் யாரு சொல்லுங்க? முதலமைச்சர், அமைச்சர்கள்,
இவங்கெல்லாம் மேலான அதிகாரம் உள்ளவர்கள். அவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள். அதை தொடர்ந்து இப்படியே வாசிக்க. ராஜாவுக்கு ஆனாலும் சரி, ஏமா தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும், தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை கிடைக்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி. நன்மை செய்த என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி. புகழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் நன்மை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி, கீர்த்தியும் கிடைக்கும். இன்னைக்கு பாஸ்டர் விக்கல் நிறுவனத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு நம்ம சபையில். ஆமாம், செப்பனியா 3:20 என்ன சொல்லியிருக்குது? ஆமாம், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஆமாம், தேவன் இடத்துல நாம் நன்மை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நன்மையினால் நிரப்பப்படுகிறோம். நாம் நன்மையினால் நிரப்பப்பட்டால் நம்ம நன்மை செய்கிறோம். அல்லேலூயா. நன்மை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது? கீர்த்தியும் புகழ்ச்சியும் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அடுத்த வருஷம் நம்ம சர்ச்சில் 100 பேர் நன்மையை பெற போகிறாங்க. ஆமென். என்னையா 100 பேர் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அல்லேலூயா. சர்ச்சில் ஒரு 100 பேருக்கு என்ன செய்யணும்? ஆமாம், கிறிஸ்துமஸுக்கும் நன்மை கிடைக்கணும், நியூ இயருக்கு என்ன செய்யணும்? நன்மை கிடைக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும்படி தேவன் நம்மை நன்மையினால் என்ன செய்யணும்? நிரப்பணும். ஆமென். ஆமாம், நன்மை எங்கேருந்து வரும்? நன்மை எங்கேருந்து வரும்? தேவன் நன்மை தர்றாருங்க, அது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம யோசிச்சா, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், இந்த நன்மைகள் நமக்கு ஆண்டவர் தருகிறார். அது வருகிற இடம் எங்கிருந்து வருகிறது? பாத்தீங்க, நன்மையான ஈவுன என்னது? ஈவுன என்னது? ஈவுன என்னது? கிஃப்ட், இறக்கம். இறக்கம்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். இறக்கம் நம்ம ஆண்டவர் நம்ம மேல இறக்கப்பட்டுட்டா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம நிரப்பும். அல்லேலூயா. ஈவு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறதான அநேக ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆமா, ஈவுனா கிஃப்ட், வரமும் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார், கிஃப்டா தர்றாரு. அதனால ஸ்தோத்திரம், அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்குது, மற்றவர்களுக்கும் நம்ம செய்ய முடிகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது, வரமும் பரத்திலிருந்து உண்டாகி வருகிறது, பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் தருகிறார், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு நினைக்கிறாரு தருகிறார். ஆமென். என்னையும் உங்க மத்தியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாரு? பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வந்து, அந்த அதிகாரத்தின் நிமித்தம் தேவன் என்னை அதிகாரப்படுத்தி அந்த அதிகாரத்தின் நிமித்தம் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அவர் இல்லைன்னா அங்க நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது, நம்ம கூட முடியாது. அந்த இரத்தத்தோடு, பரிசுத்த இரத்தத்தோடு, அந்த அன்பின் இரத்தத்தோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. அல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு நன்மை வருகிறது. ஜெபிக்க தேவன் மேல இருந்து அனுப்புவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்க. இன்னைக்கு நாங்கள் ஜாய் டிவியில் இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். நானும் பாஸ்டர் விக்டர், ஸ்தோத்திரம் பிஷப் பால் தாமஸ் 3 பேரும் ஜெபம் பண்ணோம். அதில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ஐயா நான் ஜாய் டிவிக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன், ஆனால் என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு வேலை கிடைக்கணும், அடுத்து ஜெபம் குறிப்போம். அதில் அற்புதம் நடந்துச்சுல. அடுத்தவரை என் தம்பிக்கு என்ன செய்யணும்? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்படின்னு அந்த செய்தி கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சகோதரனுடைய மகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த 2026 பிள்ளை செல்வத்தை, குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? சந்ததியை தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிதாவினிடத்தில் உண்டாகி அது உங்களுக்கு அற்புதமாய் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து கவனிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். நன்மை இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை அதாவது வையாமலும் ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை போகக்கூடாது, பணத்து மேல நம்ம நம்பிக்கை போகக்கூடாது. பணம் வந்தாதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பணத்து மேல ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை போகாம யார் மேல நம்பிக்கை வரணுமா? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நல்ல கவனிங்க, நன்மைகளையும் நல்ல கவனிங்க. இதுதான் நம்ம சப்ஜெக்ட். இதுல என்ன சொல்றாரு? நாம் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. நீங்க சாப்பிடுறது, நீங்க தூங்குறது, தங்குறது, நீங்க போறது, வாரது, எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன வார்த்தை எப்படி தர்றாராம்? கொஞ்சமா தர்றாராம். எப்படி தர்றாரு? சம்பூர்ணம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பூரணமாய் நிறைய தருகிறார். அப்படி தருகிற தேவன் மேல நம்ம பூரண நம்பிக்கை இந்த ஆண்டுல நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். அல்லேலூயா. அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். முதல்ல என்ன பார்த்தோம்? நன்மையானதை தர. இரண்டாவது அந்த நன்மையிலிருந்து என்ன கிடைக்குது? புகழ்ச்சி கிடைக்கிறது. மூன்றாவது என்ன கிடைக்கிறது? நாம் அனுபவிக்க வேண்டிய சம்பூர்ணமான நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். சகலவித நன்மைகளையும் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:3 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ரோமர் 13:3 ஸ்தோத்திரம். இல்லையா? மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் அதிகாரத்துக்கு ஆளுகைக்கு நீங்க பயப்படாம இருக்கணும்னு சொன்னா நன்மை செய். நீங்க ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, சகலவிதமான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, புகழ்ச்சி வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, பரத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்யும் போது நீங்க உங்களுக்கு புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நன்மையை பெற்று நன்மை செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. ஆனா பூமியில எப்படி 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3:12 3:12 பாருங்க. ரோமர் 3:12 3:12 என்ன சொல்லுகிறது பாருங்க. எல்லாரும் வழி தப்பி இஷ்டம் போல நடக்கிறாங்க, கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் யாருமே இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? நன்மையை நமக்கு தருகிறார், நன்மை செய்ய வைக்கிறார். எல்லாரும் நன்மை செய்ய வழி தப்பி கெட்டு போனார்கள், கெட்டு போனவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், கெட்டு போய் இருக்கிறார்கள். கெட்டுப்போன பழத்தை நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். கெட்டுப்போன காரியத்தை பொருளை நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, சும்மா செய்கிறவன் ஒருவன் கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையான காரியத்தை செய்கிறாரு. அந்த நன்மையான காரியம் செய்வதற்கு நன்மையானதை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை ரோமர் 13:4 வாசிங்க. இந்த நன்மையை தருகிறார், அது பரலோகத்திலிருந்து வருது. அந்த நன்மை பரலோகத்திலிருந்து வருகிற நன்மை யார் மூலமா வருகிறதுங்கிறது தான் இப்ப ஆச்சரியம். நன்மை உண்டாகும் பொருட்டு தேவ ஊழியக்காரனாக இருக்க. நன்மை யார் மூலமா வருதா? ஊழியக்காரன் மூலமா தான் என்ன வருது? இப்ப இந்த சபையில தேவ ஊழியக்காரர் யாரு? ஆமென். இப்ப இவர் மூலமா தான் என்ன வருமா? நன்மை வருமா? ஆமா, இவர் மூலமா தான் நன்மை வரும். இப்ப நன்மை வர்றதுக்கு தான் இவரை என்ன ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மாற்றி வச்சிருக்காரு. இவர் வேற ஒரு ஆளு, இந்த ஆள் கிடையாது. இவருடைய காரியமெல்லாம் வேறு ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஊழியக்காரனை மாத்தினார். எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக? தேவர். அந்த வசனத்தின் ஒரு முறை வாசிங்க. நன்மை உண்டாவதற்காக, நன்மை உண்டாகும் பொருட்டு
தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் மூலமா தான் நமக்கு என்ன வருது? நன்மை. நன்மை உண்டாகுது. சுற்றி எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க நினைக்கலாம், ஸ்தோத்திரம், ஊழியக்காரங்களுக்கு ஏன் இவ்வளோ கனம் பண்றாங்க, ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளோ முதலிடம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நன்மை உண்டாகிறதுக்கு தேவன் கொண்டு இங்க மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் மூலமா இந்த வட்டாரத்துக்கு, இந்த பகுதிகளுக்கு, இந்த தெருக்களுக்கு, இந்த சுற்றி இருக்கிற 7 கிராமங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. ஆமென். தேவன் நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் ஸ்தோத்திரம் நமக்கு 2 விதமான நன்மையை தருகிறார். ஒன்று என்ன நன்மை? கொரிந்தியர் 9:11 2 நன்மை. ஒன்று சரீரத்துக்குரிய நன்மை, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரம் வேணும். வேற என்ன வேணும்? தூங்குறதுக்கு நல்ல வீடு வேணும். அப்படிதானே? வீடு இல்லாமல் தூங்க முடியாது, பாதுகாப்பு கிடைக்காது. நல்ல தூங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும். போக வர ஒரு வாகனம் வேணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரீரத்துக்குரிய நன்மை. வாசிங்க 9:11. ஞான நன்மையையும் விதைத்திருக்கிறோம். சரீர நன்மைகளை அறுத்தால் பெரிய காரியமா? அப்படின்னா இது பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதுல 2 நன்மை இருக்குது. ஒன்று ஞான நன்மை, இன்னொன்று சரீர நன்மை. சரீர நன்மை சரீரத்துக்கு தேவையான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். ஞான நன்மை ஆவிக்குரிய காரியங்களுக்கு, ஞானத்துக்கு தேவையான காரியங்களுக்கு தேவன் நமக்கு நன்மை தருவார். அல்லேலூயா. பெரிய பிரசங்கம், சுருக்கமா ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன தருவாரு? இது பிரசங்கத்தை கேட்டு பாட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த பாட்டை பாடிடுவோமா? ஆமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். சொந்தம் பலனை தருவார். நன்மை தருவார், நல்ல சுகம் தருவார். நன்மை தருவார், நல்ல சுகம் தருவார். நன்மைகள் உனக்கு
எல்லாம் தன் பலனை தரும். ஆண்டவர் நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்வார். நாம் ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பாதத்துல, இந்த வருஷத்துல, இந்த புது வருடத்துல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். சங்கீதம் யோபு 9:10, யோபு 5:9 2 வசனத்திலையும் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்ற வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்க கர்த்தர் கிரியை நடப்பியும் ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியாக நன்மையான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் நன்மையானதை எல்லாருக்கும் தருவீராக. உணர்ச்சி உண்டாக அற்புதம் செய்யும் ஆண்டவரே. சகலவித நன்மைகளும் உண்டாக அற்புதம் செய்யும் ஆண்டவரே. திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. என்ன ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படுவதாக. இந்த வருஷத்துல எல்லா மாதமும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லா வாரமும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வருஷத்துல எல்லா ஆண்டவரின் நாட்களும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வருஷத்துல எல்லா நேரமும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லா நிமிஷமும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வருஷத்துல எல்லா நொடி பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் வலது கரத்தை உங்கள் தரசங்கள் வைங்க. வானத்தையும் பூமியை உடையவராய் உன்னதமான தேவ ஆசீர்வாதம் எங்கள் மேல் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். வானத்தையும் பூமியை உடையவராய் உன்னதமான தேவ ஆசீர்வாதம் எங்கள் மேல் உண்டாவதாக. நன்மை உண்டாவதாக. தீமை தீங்கு நீங்குவதாக. வியாதி பலகீனம் நீங்குவதாக. சுகம் சமாதானம் உண்டாவதாக. தேவனே, வருடம் முழுவதும் எங்களை நடத்தும். 12 மாதமும் நன்மை கிடைக்கட்டும். 365 நாட்களும் நன்மை கிடைக்கட்டும். 8760 மணி நேரமும் நன்மை கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5,25,600 நிமிடமும் நன்மை கிடைக்கட்டும். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் எல்லா நாளும் சபையை ஆசீர்வதிக்கட்டும். இம்மானுவேல் ஊழியங்கள் திருச்சபை ஆண்டவரே நன்மையினாலே நிரப்பப்படுவதாக. நன்மையான காரியங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் நடக்கட்டும். பாஸ்டர் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல ஜெப வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியம் ஜெயமாய் நடக்கட்டும். ஆண்டவரே சோத்திரங்கள் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே இங்கு வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். வந்து ஜெபிக்கிறவர்கள் ரட்சிப்படையட்டும். ஆண்டவரே குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடையட்டும். ஆண்டவரே பிசாசு தொல்லையிலிருந்து விடுதலை அடையட்டும். ஆண்டவரே கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து ஆண்டவரே இங்கு நிரப்புவீராக. கீழ்காற்றினாலே காடைகளை ஆண்டவரை இஸ்ரவேல் மக்களிடத்திலே கொண்டு வந்து நிரப்பினது போன இந்த ஆலயத்தில் ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களால் நிரப்பப்படத்தக்கது தேவக்கரம் நன்மையாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 2026 ஆண்டுல இப்பொழுது எல்லாருக்கும் ஐயா கையில காலண்டர் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. காலண்டரை வாங்கிட்டு பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் பிஷப் ஐயா கையில் காலண்டர் போட்டு பாருங்க. ஹல்லேலூயா. 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 போட்டோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா வாங்க.
கலந்துடுவோமா? சந்தோஷமா வாங்க. நண்பர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குமா? இது எங்க சர்ச்சைக்கு, அது எங்க வீட்டுக்கு இருக்காங்க. ஆமாங்க. சோத்ரம் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாக குழு பஞ்சாயத்துமாவும் எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. இது சோத்திரம் பொருந்தியர் எடுத்து வாசிக்கும். பொருந்தியர் 11ஆம் அதிகாரமா எடுங்க. எடுங்க. பொருந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புதலை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுவது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு எல்லாரும் இந்த அப்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கர்த்தர் அவருடைய சரீரமாய் மாற்றும்படிக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிங்க. சரீரமாய் மாற்றித்தாங்க. ஆண்டுல முதல் நாள்ல முதல் ஆராதனையில முதல் பிரசங்கத்துல முதல் கூடுகையில ஆண்டவரே உடைய ரத்தத்திலும் உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய சரீரத்திலும் நாங்கள் பங்கடையும்படி உதவி செய்வதற்காக சோத்திரம். ஆசீர்வதித்து தாரும். வாங்கி புசிக்கிற உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதியும் 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 அனுபவத்தால் சிந்தப்பட்ட ரத்தத்திற்காய் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எல்லாரும் ரத்தத்துக்காய் நாம் புசிக்கிற போது சரீரத்தில் உள்ள தீமைகள் நீங்கி சுத்தமாகவும் நோய்கள் நீங்கி சுகமாகவும் இந்த ரத்தத்தின் வழியாக தேவனோடு உறவாய் நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். ரத்தத்தின் பந்தம் ரத்தத்தின் சொந்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடரும்படியாக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கத்த கிருமையாய் ஆசீர்வதித்ததற்காய் சோதரிப்போம். வாசிப்போம். ஆகையால் இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை ருசி பார்க்கிறோம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் ஆனவனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் பல கால்களை திருப்பி வரும்படி போஜன பானம் பண்ணினான்.
ஆக்கிரமித்து வரும்படி போதனமாகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்மை இருக்கும் என்று சொன்னால் அது இனி நமக்கு நடக்காதபடி இருக்க ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படி எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். வாய்கள், கைகள், சிந்தனைகள், கண்கள், காதுகள், சரீரம் இவர்களிலே தேவனுடைய பரிசுத்தம் உண்டாகும்படி தேவன் அற்புதம் செய்யும்படி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய நிதானத்தை, நம்முடைய அந்த ஆய்வை அறிந்து, நாம் சுத்திகரித்ததை அறிந்து தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபையாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதற்காக சோத்திரம் பண்ணுவோம். ஒரு பாட்டு பாடும்போது எல்லாரும் இதில் காணிக்க போட்டுட்டு இந்த அப்பத்தை எடுத்து இந்த ரசத்தை எடுத்து நீங்கள் இருப்பிடத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சோத்திரம் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கவும் நாம் இதில் தொடர்ந்து பங்கு பெறவும் கர்த்தர் உதவி செய்வாராக. 2 சரணம் பாடுவாங்க. பாடும்போது என்ன செய்யணும்? காணிக்கை போடணும். என்ன செய்யணும்? இங்கே காணிக்கை போட்டுட்டு இங்கே இதை எடுத்துட்டு ரசத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதை வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். உள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இடத்தில் வழியா என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வதை பாக்கியமே, அது பலனும் இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவார், அன்று இதத்தலம் கொண்டு வருவார். கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதிலும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சோதரிப்போம், சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து சபையினுடைய ஆவிக்குரிய பகுதியிலே ஒழுக்கமாய் நடந்து ஜெபிக்கவும் வாசிக்கவும் திருவிழாய் நடத்தி இதை பங்கு பெற தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோம். சத்தமாக நன்றி சொல்லுங்க. நன்றியாளர்களே, நன்றி. ரசம் தொடுத்ததற்காக, அப்பம் தந்ததற்காக நன்றி. இந்த எதிரிகளுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் ஆண்டவரே சோதரம். இந்த பந்தியிலே பங்கு பெற, உம்முடைய பந்தியிலே பங்கு பெற எனக்கு உதவி செய்கிறேன் சோதரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக பங்காளிகளாக ஆண்டவரே எங்களை மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அப்பதை விட்டு எல்லோரும் நாம் தொடர்ந்து தேர்தல் மற்றும் நெய்வேத்தியம் கொடுக்கிறோம்.
அதற்கு வைத்து எல்லாரும் சொந்தரிப்போம். சோத்ரம் 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 தொடர்ந்து மகிமையாய் நடக்கும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஜெயம் பெற உதவி செய்யும். அந்த அப்பம் திரளாயிருக்கிறது, ரசம் திரளாயிருக்கிறது, ஆத்துமாக்களை தாரும் என்று ரசம் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரே ஆத்துமாக்களை தருவீராக. சுற்றி இருக்கிற தெருக்களில் வாழ்கிற எல்லாரையும் கொண்டு வருவீர்கள். அல்லது சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவர்களை கொண்டு வருவீர்கள். புசித்தவர்கள் குடித்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வருவீர்கள். எல்லாரும் ஆண்டவரின் ஐக்கியத்திலே சேர்வார்கள், சபையிலே சேர்வார்கள். 2000 3000 என்று சேர்த்ததாக தேவன் வழிகளை திறப்பீர்கள். ஆசீர்வதித்துக் கொள்ளும். ஆண்டவரே நல்ல செய்தியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பழைய வருட ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். புது வருட ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். மாலையிலே ஆண்டவரை ஸ்தோத்திர கூட்டத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். திருவிருந்து பந்தி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளை புத்தாண்டகிரிகளுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் ஸ்தோத்திரம். இம்மானுவேல் ஊழியங்கள் திருச்சபை அனைத்து ஊழியர்களோடும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் வந்தவர்கள் வர முடியாதவர்கள் தூர தேசத்தில் தூர மாநிலத்தில் தூர மாவட்டத்தில் இருக்கிறவர்களோடும் கூட என்னிடையும் கொண்டிருப்பதாக. யாருக்கு ஸ்தோத்திரம். Happy New Year. God bless you. God bless you.